வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அந்த டைம்ல சித்ரா வந்து எப்படியாவது இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, இவ வந்து பெரிய பிரச்சனை இருந்தா தான் நம்ம பிரச்சனைய கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சித்ரா போய் பேச்சு குடுக்குறாங்க. "என்ன அனாமிகா இப்படி அழுதுட்டுருக்க? உன் வாழ்க்கை இப்படி ஆனதால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அனாமிகா" அப்படின்னு பார்த்துட்டு, "என்ன நக்கலா இருக்கா உங்களுக்கு?" அப்படின்றாங்க. "நான் ஏன் நக்கல் பண்ண போறேன்? உன் வாழ்க்கைய எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு உனக்கு ஐடியா குடுக்க தான் வந்திருக்கேன் அனாமிகா" அப்படின்றாங்க. "உங்க ஐடியா எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. வாழ்க்கைய சரி பண்ண நீங்க ஐடியா குடுக்குறீங்களா? இத நான் நம்பணுமா?" அப்படின்றாங்க. "என்ன அனாமிகா இப்படி பேசுற? நீயும் நானும் ஒண்ணு தான் இந்த வீட்ல. உன்ன எப்படி உதாசீனப்படுத்துறாங்களோ, அந்த மாரி தான் என்னையும் பண்றாங்க. அதனால நம்ம 2 பேர் சேர்ந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு நான் குடுக்க வேண்டிய குடுக்குறேன், ஐடியாலாம் குடுக்குறேன். அப்புறம் உன் இஷ்டம்மா அப்படின்றாங்க. அதுக்கு அனாமிகா அமைதியா சரி இப்ப என்னதான் பண்ணணுன்றீங்க அப்படின்னோனே, இங்க பாரு உன் வாழ்க்கைய சரி பண்ண ஒரே விஷயம் தான். அந்த குழந்தை இங்க இருக்கக்கூடாது. கரெக்ட்டா? ஆமா. அந்த அழுகைய தான் வந்து இந்த மாரி விஜய் கொண்டாடுறாரே, அவரு எப்படி பிரிவாரு? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த குடும்பத்து மட்டும் கிடையாது. விஜய் மட்டும் கிடையாது. இந்த குடும்பத்தையும் ஆட்டி வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதன்படி நீ பண்ணீன்னா, உன்ன பார்த்து எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. ஏன் விஜய் கூட அழகிய வந்து அனுப்பிச்சிடுவாரு அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னோனே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அத கேட்டு இப்படிலாம் பண்ணா வந்து விஜய் என்ன வெறுத்துற மாட்டாரே. விஜய் எப்படி உன்ன வெறுப்பாரு? எப்படி வாழ்ந்தானே ஆவணும் உன் கூட அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து இப்பதான் கரெக்டான ஐடியா எனக்கு குடுத்துருக்கீங்க. இதன்படியே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போயிடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, சூர்யா வந்து எப்படியாவது மகாவ வந்து சமாதானப்படுத்த நிறைய முயற்சிகள் பண்றாரு. கடைசியா வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு முடிவு சொல்றாங்க. இந்த மாரி மெட்டி வந்து போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு, அதன்படி சூர்யா என்ன பண்ணாரு, நம்ம மகா கால்ல அந்த மெட்டிய வந்து போட்டு விடுறாரு. அத பார்த்தா மகா முதல்ல டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து அழறாங்க. அத பார்த்து சூர்யா, "என்ன மகா ஏன் அழுற?" அப்படின்னோனே, இப்படி பண்ணிட்டீங்களே, இவ்வளோ நாள் இந்த மெட்டிய வாங்கி எனக்கு குடுக்கவே குடுக்கல. இப்போ வந்து குடுக்குறீங்க." அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. "என்ன மகா இப்படி பேசுற? நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் மகா. ப்ளீஸ் மகா, என்ன மன்னிக்க மாட்டியா?" அப்படின்னோனே, அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு போயிடுறாங்க. நல்ல காலம் மகா என்ன மன்னிச்சுட்டா. எனக்கு இது போதும். அவ வந்து மெட்டிய தூக்கியே போடல. நான் பயந்து போயிட்டேன். தூக்கி போட்டுருவாளோன்னு சொல்லிட்டு பயந்து போறாரு. சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அனாமிகா வந்து செம்ம வந்து சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. அத பார்த்துட்டு இல்ல அனாமிகாவோட சேஞ்சஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு போலீஸ் அங்க வருது. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. "போலீஸா? எப்படி வீட்டுக்கு?" அப்படின்னோனே அனாமிகா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவ என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் வந்து இந்த மாரி விஜய் அரெஸ்ட் பண்ண நாங்க வந்திருக்கோம் அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. விஜய் எதுக்காக அரெஸ்ட் பண்ணோம்? அவன் என்ன தப்பு பண்ணா? அப்படின்னோனே, அவங்க ஒய்ஃப வந்து அவரு வந்து ஏமாத்தியிருக்காரு. அதனால தான் அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. என்னது அனாமிகா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காளா? ஆமாம். அவரு வந்து வேற ஒரு பொண்ணோட கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. அந்த பொண்ணுக்காக அனாமிகாவ வந்து அடிச்சு வந்து துன்புறுத்தியிருக்காரு. இதுக்காக தான் நாங்க வந்து இந்த கேஸ வந்து எடுக்கிறோம். அதனால விஜய நாங்க அரெஸ்ட் பண்ணியே ஆவணும் அப்படின்னோன அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். அனாமிகா கிட்ட போய் கேட்குறாங்க, "இதெல்லாம் நியாயமா நீ பண்றதெல்லாம்? இப்படி பண்ணிட்டியே! முதல்ல கேஸ வாபஸ் வாங்குன்றாங்க. நான் வாங்க முடியாது. அந்த குழந்தைய விஜய் வந்து இந்த வீட்ட விட்டு அனுப்பணும். அந்த குழந்தை எங்க இருக்கோ அங்க போயிடணும். அப்போ மட்டும் தான் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்குவேன்." அப்படின்றாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படிலாம் வந்து இந்த பொண்ணு பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து காயத்ரி எல்லாரும் கெஞ்சி பார்க்குறாங்க. அனாமிகா வந்து பிடிவாதத்திலே இருக்காங்க. இந்த குழந்தை இந்த நிமிஷம் இருந்து விட்டுட்டா கூட சரி, நானே உடனே கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். அப்புறம் விஜய் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. கேட்குறாரு நம்ம சூர்யா, "என்ன விஜய் என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னோனே, "என் குழந்தை என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் கூட அது மட்டும் தான் இருக்கும். அந்த குழந்தைய பிரிஞ்சு நான் இருக்கவே மாட்டேன். இவ ஆடுன ஆட்டத்துக்கெல்லாம் இவருக்கு பதிலடி நான் குடுப்பேன். கண்டிப்பா நான் உண்மையானவன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன்." அப்படின்னு போக பார்க்குறாரு. "நில்லுடா ஒரு நிமிஷம் அனாமிகா ப்ளீஸ்மா. இங்க பாருங்க விஜய், நான் இப்பவும் சொல்றேன். நீங்க அந்த குழந்தைய அனுப்புறதா இருந்தா இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிடுறேன் போதுமா?" அப்படின்றாங்க. "நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்னை எடுத்துன்னு போயிட்டு ஜெயில்ல எத்தனை நாள் போட்டாலும் சரி, என் குழந்தைய விட்டு என்னால இருக்கவே முடியாது. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம்." அப்படின்னுறாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து என்ன பண்றாரு, சூர்யா வந்து சொல்லப் போறாரு. "இங்க பாருங்க சார், நாங்களே வந்து எல்லாமே வந்து ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் முடிக்கிறோம். விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு" சொல்லி சொல்லி பார்க்குறாரு போலீஸ்கிட்ட. போலீஸ் வந்து இத கேட்க மாட்டேங்கிறாங்க. "இல்ல சார், எங்களோட வேலைய நாங்க செய்றோம். தயவுசெய்து தலையிடாதீங்க சார். சார் போலாமா சார்?" "நான் கண்டிப்பா போலாம் சார்" அப்படின்றாரு விஜய். அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி, "என்னடா இப்படி பண்ற?" அப்படின்னோன, இங்க பாருங்க, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என் குழந்தைய தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. இப்பல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதனால என் குழந்தை தான் முக்கியன்ற முடிவு வந்து நான் எடுக்க தான் செய்வேன்." அப்படி சொல்லிட்டு போறாரு. இவரால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கட்டும் அப்படின்றாரு. அது கேட்டு அனாமிகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் அந்த குழந்தைய விட்டு இவரு பிரியணும்னு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம மறுபடியும் அவரே போறாரு ஜெயிலுக்கு. அதுக்கு நானா பொறுப்பு?" அப்படின்றாங்க. இதனால தாங்கிக்க முடியல. செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ச்சே, விஜயை பத்தி எல்லாம் தெரிஞ்சு கூட அவன் மேல இப்படி பொய்யா வந்து புகார் குடுத்துருக்கே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படி சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க அனாமிகா.